என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். தமிழக தேர்தல் 2026 அப்படிங்கிறது இன்னும் 10 மாதங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். 10 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பிரசவம், அதாவது குழந்தை ஜனிச்சிருக்கிறது உறுதி செய்யப்படும். அப்படித்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. நாளொரு மேனியும் பொழுதொரு பரபரப்புமாக தமிழக தேர்தல் இயங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தன்னிலையில் சற்றும் மனம் தளராதவராக அப்படியே சைலண்ட் மோடில் இருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்களால் தான் முடியும். சரி, விஜய் அப்படி இவ்வளவு சைலண்டாக இருந்துட்டு வெறும் இதுவரைக்க ப்ரெஸ் மீட் வைக்கலை, நேரடியாக நிருபர்களை பத்திரிகையாளர்களை சந்தித்து 1-to-1 பேட்டி கொடுக்கல. 1-to-1 பேட்டி கொடுக்க வேணாம், அவர் எல்லாருக்கு முன்னாடியும் எல்லோருடைய கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு இருந்தாக்க இல்லை. எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் இப்போ கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி 15வது ரீல் அந்து போன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த காரணம் காமிச்சார். ஆனால் அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற அந்த விஷயம் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி ரஜினி அரசியலுக்கு வருவார்ன்றதை சொல்லிகிட்டே இருந்தார். அதற்கு அப்புறம் தான் ரஜினி சார் சொன்னார். தமிழருவி மணியன் உள்ளே வந்தார், ரஜினி அரசியலுக்கு வருவார்னு சொல்லிகிட்டே இருந்தார். தமிழருவி மணியன் அதற்கான பேச்சுக்களெல்லாம் ஈடுபட்டு இருந்தார். பிஜேபியில் பொறுப்புகளில் இருந்த அர்ஜுன் மூர்த்தி அப்படிங்கிறவர் உடனடியாக நீங்கள் இனிமேல் கமலாலயம் பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அவர் போயஸ் கார்டனுக்கு போய் ரஜினிகிட்ட போய் உட்கார்ந்தார். பிஜேபி கிட்டத்தட்ட இந்த காட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலாக இன்னொருத்தரை வச்சு இப்போ அரங்கேறிட்டு இருக்கு. அவர்தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்ல வர்றது என்ன? விஜய் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்லல. அங்க தாவேகால நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான் நமக்கு புரிய வைக்குது. ஒரு சாமானியனுக்கு கூட ஈஸியா புரிஞ்சிடும். இது இது இட்லினா சட்னியே நம்பாதுன்னு சொல்றது போல இவர் பிஜேபியினுடைய கூட்டணியை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டார்கள், மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. தாவேகா இதுவரை எந்த ஒரு விஷயத்திலும் பாஜகவினுடைய கொள்கைகளையோ பாஜக இந்தியா முழுவதும் செய்கிற அரசியல் விளையாட்டுகளை குறித்தோ எந்த விமர்சனத்தையும் வைக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த சொல்லுவாங்கல்ல, தென்னை மரத்துல தேல் குட்டினா பனைமரத்துல நெறி கட்டிக்கும் அப்படின்னு. அதுபோல கடந்த முறை, இப்ப இல்லை, அதுக்கு முந்தைய முறை அமித்ஷா எடப்பாடி கூட கூட்டணி அப்படின்னு சொன்னப்ப இங்க அடுத்த நாள் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில திமுக கூட பாஜக கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படின்றத முழங்க ஆரம்பிச்சார் அறிக்கையின் வாயிலாக. ஏன் இப்படி அதிமுக கூட கூட்டணின்னு இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கிற சமயத்துல திமுக கூட கள்ள கூட்டணின்னு ஏன் வச்சிருக்காருன்னா மக்களுடைய புத்திக்குள்ளார கருத்தை திணிக்கிறது. வெத்தலை அப்படி இடிச்சு நம்ம பாட்டியமார்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருத்தை திணிக்கிற வேலையில தாவேகா ஈடுபட்டு இருந்துச்சு. அது இங்க செல்லுபடி ஆகல. 2வது பாயிண்ட், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிறவர் ஒரு பாஜகவுடைய சிந்தனையாளர் அப்படிங்கிறத மார்டின், அவருடைய மாமனார் மார்டின், லாட்டரி அதிபர் மார்டின் இந்தியாவிலேயே பல கட்சிகளுக்கு அவர் நிதி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் அதிகப்படியா கொடுத்த நிதி பாஜகவுக்கு தான். இது அப்பட்டமாகவே தெரிந்த விஷயம். அதே போல இங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிறவர் பாஜகவினுடைய ஒரு பகுதியாக விஜய் பக்கத்துல உட்கார்ந்திருக்கார். 3வது பாயிண்ட், ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் யாரிடம் அனுமதி கேட்டு எனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு அவர் கேட்டார். ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்டாரா
அல்லது மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே அவருக்கு கொடுத்துச்சா? ஏன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு இல்லாமல் விஜய் எங்கேயும் போக முடியாது. விஜய் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு போகணும்னு போகிறது கிடையாது. விஜய் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறதா இருந்தாலும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வரும். விஜய் ஒரு படப்பிடிப்புக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே வரும். விஜய் ஒரு இரவு நேர டின்னர் சாப்பிட்றது, அந்த டின்னரில் கலந்துக்கிறதுக்கு போகிறதா இருந்தாலும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வரும். ஒய் பிரிவு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இம்மி அளவு கூட அசைய முடியாது. அப்படின்னா ஒய் பிரிவு பாதுகாப்பை வைத்துக்கொண்டு விஜய் என்னென்ன மூவ் செய்கிறார் அப்படின்னு ஒன்றிய அரசு கண்காணிக்குதா அப்படிங்கிறதும் விஜய் ரசிகர்களுடைய கேள்விகளாக இருக்கு. சரி, இதற்கு அடுத்த கட்டமாக வெங்கட்ராமன் அப்படின்னு ஒருத்தர் அங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறார். அந்த வெங்கட்ராமன்கிறவர் ஒரு RSS பிரமுகர்கள்ல ஒருவர். அதே போல பாஜக சிந்தனை கொண்டவர், பாஜகவில் உள்ள ஒருவர். அவரை இந்த பக்கமா கொண்டு வந்து விஜய் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லுவதற்கு இதுதான் பி டீம் அப்படிங்கிறதுக்கான பல காரணங்களா வழிவகுத்துக்கிட்டே இருக்கு. இதை விட போதாக்குறைக்கு நம்ம பார்த்தோம்னாக்க புசி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரியில் முதல்வராகுவதற்கான கனவுகளோட பல பரபரன்னு சேவை செய்துகிட்டு இருக்கிற, வேலை பார்த்து கொண்டிருக்கிற புசி ஆனந்த் அவர்களும் கூட ஒரு பாஜகக்காரர் தாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரியில் 10 அடிக்கு ஒரு தடவை எப்படி ஒயின் ஷாப் இருக்கோ அதுபோல் 10 அடிக்கு ஒரு அடி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க புசி ஆனந்த் யாரு அப்படின்றது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் பி டீம், பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்போ சிலர் அங்கே சேர்ந்துருக்காங்க. சிலர் அப்படிங்கிறவங்களை விட ஒருவர் சேர்ந்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் தொழில் செய்துட்டு பிறகு IRS படித்து IRSக்குள்ளார வேலை பார்த்தவர் தான் அருள்ராஜன். அந்த அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த அருள்ராஜ் என்னென்ன விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தாக்கா, சேகர் ரெட்டின்னு ஒருத்தர். அந்த சேகர் ரெட்டி இங்கே தமிழகத்தில் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் எடப்பாடியும் OPSம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கமானவர். சேகர் ரெட்டி சொன்னாதான் இந்தியாவே அசையுங்கிற மாதிரி பல ஒன்றிய அரசுகளுக்குள்ளாரெல்லாம் புகுந்து புறப்பட்டவர். திருப்பதி தேவஸ்தானத்தில் முக்கிய நிர்வாக பொறுப்புகளெல்லாம் ஒரு கௌரவ பொறுப்பு வகித்தவர். அவர் வீட்டிலேருந்து பூந்து 2000 ரூபாய் நோட்டுகளை கத்தையா பண்டலா பொட்டியா லாரியா எடுத்ததுக்கு உண்டான பணம் யாருது அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. எடப்பாடியாருடையதான் அப்படின்னெல்லாம் இன்னைக்கு பேசப்பட்டது. அந்த ரைடை நடத்தியவர் தான் இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிற அருள்தாஸ். ஐயோ அப்படின்னு இருக்கா. 2வது பாயிண்ட், சசிகலா அம்மையார் இருக்காங்களே, VK சசிகலா எனும் நான் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டு இன்னைக்கு ஒரு ஓரத்தில் பிஜேபியால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற சசிகலாவுடைய சொத்துக்கள் ஒரு கட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல அந்த சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு கணக்கு எழுதப்பட்டு அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு வந்தது எல்லாமே டக்குன்னு பிரேக் ஆனிச்சு. ஏன்னு தெரியல. இப்ப அப்படி முடக்கி வைக்கப்பட்ட சொத்து தான், அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு அணு அளவு இடம்தான் போயஸ் கார்டனில் சசிகலா அவர்கள் கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடி போயிருக்கிற வீடு. என்னங்க அப்ப பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்தது, சொத்துக்களை எல்லாம் முடக்கியாச்சுன்னு வந்துச்சு. அது ஒரு மிரட்டல். அந்த ஐடி ரைடை வைத்து எப்படி ஒன்றிய அரசு மிரட்டல் செய்தோ அதெல்லாம் அப்பையிலிருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, இப்ப சசிகலாவுக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்? சசிகலாவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. சசிகலா வீட்டில் ரைடு நடத்துறவர் தான் இந்த அருள்ராஜ். சேகர் ரெட்டி வீட்டில் ரைடு நடத்துறவர் இவர் தான். இங்கே சசிகலா வீட்டில் இடங்கள் எல்லாம் சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டவரும் இவர் தான். இதை விட இன்னும் சொல்லட்டுமா, அந்த ஒரு முந்தைய ஒரு 2-5 வருடங்களுக்கு முன்னாடி விஜய் ஒரு படப்பிடிப்பு நடந்துச்சு. அந்த படப்பிடிப்புல பெரிய பரபரப்பாக இருந்தது. அவர் உடனடியாக அந்த படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு
சென்னைக்கு விரைந்து வந்தார். நெய்வேலியில் அந்த ஷூட்டிங் நடந்தது. அப்போ இங்கே வந்துட்டு இங்கே ஏன் வந்தார் பரபரப்பா அப்படின்னாக்க, விஜய் வீட்டில் ரெய்டு நடந்தது. அந்த ரெய்டு நடந்த பிறகு விஜய் அவர்கள் திரும்பவும் படப்பிடிப்புக்கு வந்தப்ப அந்த வேன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அங்கே கூடியிருந்த ரசிகர்களுக்கிட்ட நின்று ஒரு செல்ஃபி போட்டது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த செல்ஃபி வீடியோ ஃபோட்டோ இல்லையா? அன்னைக்கு ரைடு நடத்தியவர் தான் இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். சேகர் ரெட்டி வீட்டில் ரைடு, அதற்கு என்ன காரணம்? அதை என்ன ஆச்சு? கேஸ் கிடையாது. சசிகலா வீட்டில் சொத்துக்களை எல்லாம் முடக்கிறாங்களே, அது என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை. அங்கே வீடே கட்டி கிரகப்பிரவேசமே போயிட்டாங்க. ரைட்டு. விஜய் வீட்டில் ரைடு நடத்தினது யாரு? அதுவும் ஒன்றும் நடக்கலை, கட்சியே ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. இப்போ எப்படி ரஜினிக்கு பக்கத்தில் அர்ஜுன் மூர்த்தி அப்படிங்கிறவரை கொண்டு வந்தாங்களோ, அதே போல் இங்கே விஜய் பக்கத்தில் புஷி ஆனந்த், விஜய் பக்கத்தில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய் பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் வெங்கட்ராமன், விஜய் பக்கத்தில் இன்னைக்கு இந்த ஐஆர்எஸ் அருண்தாஸ். இதற்கு பின்னணி எல்லாம் இருக்கிற விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு பி டீம், அதாவது சிறுபான்மையினரோட ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்காது. இந்த 16 வயதில் படம் இருக்குல்ல, 16 வயதில் படம் பார்த்தாக்கா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து இந்த சப்பானி எங்கே காணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டீ கடையில் ரஜினி, கவுண்டமணி, அந்த டாக்டர் கேரக்டர் சத்யஜித் அவரெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ கமல் அங்கே போயிட்டு இருப்பாப்புல, அந்த சப்பானி கேரக்டரில் இருக்கிற கமல் அங்கே போயிட்டு இருப்பாப்புல. அப்போ டாக்டர் நான் கூப்பிட்டா பயந்து ஓடிடுவான், நீங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு ரஜினி சொன்ன உடனே, பரட்டை அந்த ரஜினி சொன்ன உடனே டாக்டர் கேரக்டர் வந்து ஏய் சப்பானி சப்பானி அப்படின்னு கூப்பிடுவார், உடனே வருவார். அதாவது பாஜக வந்து ஓட்டு கேட்டாக்க சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஜோசப் விஜய் என்று முழு பெயரை கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் சிறுபான்மையினரை ஓட்டை கைப்பற்றுவார். அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு தாவேகாவும் பாஜகவும் சேரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு தான் அப்படி தள்ளி நிற்கிறாங்க. உன்னைய பற்றி நான் பேச மாட்டேன், என்னைய பற்றி நீ பேசாத அப்படிங்கிற ஒரு டீலோட விஜய் அவர்கள் இயங்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு பி டீம், பிஜேபியினுடைய ஒரு பி டீம் அப்படிங்கிறது நாள்பட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு பிரஸ் மீட், ஒரே ஒரு பிரஸ் மீட் வைப்பாரா? ஏன்னா மோடிஜி அவர்கள் மாண்புமிகு, மரியாதை மிகு, மாண்புமிகு, இந்தியாவே வியந்து பார்க்கிற, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிற நம் மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி, நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 11 வருடங்கள்ல, அவர் பிரதமராகி 11 வருடங்கள்ல ஒரு தடவை கூட நிருபர்களை சந்தித்து பேட்டி தரல. இப்படி விஜயும் மோடி ஸ்டைலில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, விஜய் வீட்டுக்கே ரெய்டு போனவரை விஜய் பக்கத்தில் வச்சுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சினிமாவில் எப்படி அதிரி புதிரி திருப்பங்களாக இருக்குமோ அது மாதிரி தான் அரசியலில் இதை விட அதிரி புதிரி திருப்பங்கள்லாம் இன்னும் காத்திருக்கு. நாமும் காத்திருப்போம். விஜய் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறார். வணக்கம். 13